அடுத்து பேச வர்றவர் ஒரு இளம் அரசியல் தலைவர். ஏற்கனவே ஒரு மேடையில் அவர் பேசின வீடியோ சமூக வலைதளத்தில் மிகவும் வைரல். ரெண்டு வகையான பேச்சு, மூளையிலிருந்து பேசுவது, இதயத்திலிருந்து பேசுவது. இந்த தம்பி இதயத்தில் இருந்து பேசக்கூடிய அன்பு தம்பி நிரஞ்சன் அவர்களை நல்ல கரவொலியோடு மேடைக்கு வருக வருக சிற்றுரை தருகன்னு அழைக்கிறோம். வாங்க தம்பி. தமிழகத்தின் வளர்ச்சிக்காகவும் தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை உருவாக்கி தமிழகத்தில் ஒரு புரட்சியை, புதிய புரட்சியை செய்து கொண்டிருக்கும் கழக தலைவர் தளபதி அவர்களுக்கும் மற்றும் இந்த புரட்சிக்கு தளபதியின் படைவீரராக இருந்து எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் கழகத்தின் பொதுச்சாளர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் வணக்கம். இன்று நமது தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு விழா. இளைஞர்களின் படையோடு நாம் இந்த 3ஆம் ஆண்டு விழாவை கடந்து கொண்டிருக்கிறோம். நமது கட்சி ஆரம்பித்த சில நிமிடங்களிலேயே பல கோடி உறுப்பினர்களை இந்த கட்சியில் இணைந்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். வெறும் உறுப்பினர்கள்ல உணர்வு பூர்வமாக கிட்டத்தட்ட சேர்ந்த பல கோடி உறுப்பினர்களில் 80% மேல் இளைஞர்களும் பெண்களும் தலைவரின் உணர்வு பூர்வமாக இந்த கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். சில கட்சி தலைவர்கள் நமது கழக தோழர்களை பற்றி தரமற்ற முறையில் இந்த இளைஞர்களை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசியலே வேண்டாம் என்று ஒதுங்கியிருந்த இளைஞர்களை அரசியல் மையப்படுத்தி மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் ஒன்றிய அளவிலும் பொறுப்புகளை கொடுத்து பூத் என்றால் என்ன, ஓட்டரசியல் என்றால் என்ன, ஊராட்சி மன்ற பதவிகள் என்றால் என்ன என்று இந்த அரசியல் இந்த இளைஞர்களை இன்று நமது தலைவர் அவர்கள் அரசியல் படித்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன். சில கட்சிகள் இளைஞரணி மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்களே இல்லாமல் இளைஞரணி மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெரும் அளவில் இளைஞர் படையை வைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் தலைவர் கண்டிப்பாக உங்களுக்கு முடிவுரை எழுதுவார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இப்போ சில திட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4.5 வருஷம் ஆட்சி நடத்திட்டு உங்கள் கனவை சொல்லும் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. எங்களுடைய கனவு, இளைஞர்களுடைய கனவு, பெண்களுடைய கனவு, இந்த தமிழக மக்களுடைய கனவு கழக தலைவர் தளபதி அவர்களை 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல்வராக்குவதை தவிர வேற எதுவும் இல்லை என்று இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். சில சமூக ஊடகங்களிலும் மாற்று கட்சியினரும் என்ன பேசிக் கொள்கிறார் என்றால், சில தொகுதிகளில் பெரிய பெரிய வேட்பாளர் நிற்கிறார்கள், நீங்கள் எப்படி அவர்களை சமாளிக்க போகிறீர்கள் என்று நினைக்கிறார்கள். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தமிழகத்தில் உள்ள 234 தொகுதியிலும் கழக தலைவர் தளபதி அவர்கள் தான் வேட்பாளர். எங்கள் இளைஞர் படைகளின் நம்பிக்கை நாயகன் தான் வேட்பாளர். மக்கள் தலைவர் அவர்களுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. தலைவரே, கவலைப்படாதீர்கள், நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். தமிழக மக்கள் உங்களோடு இருக்கிறார்கள். களத்தில் எங்கள் உயிரை கொடுத்தாவது உங்களையும் இந்த தமிழக மக்களை மீட்பதற்காக நாங்கள் களத்தில் போராடி உங்களை கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடை செய்து அரியணை ஏற்றி இந்த தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக உங்களை முதலமைச்சராக ஆக்கியே தீர்வோம் என்று கூறி நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் தம்பி.